அப்படின்ற பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு விடயம். இந்தியாவிலேயும் தமிழ்நாட்டிலேயும் அதிகமாக வாழக்கூடிய நபர்கள்ல பழங்குடிகள்ல இவர்களும் ஒருவர். குறிப்பாக தமிழகத்துல இருக்கிற 36 பழங்குடிகள்ல நமக்கு 20 பழங்குடிகளை பற்றின சான்றுகள் கிடைக்குது. அதுல மிக முக்கியமான பழங்குடிகளில் இந்த இருளர் பழங்குடிகளும் ஒருவர். நம்மளுடைய தொன்மை மாறாமல் தொன்மையோடு இன்றும் வாழக்கூடிய அந்த பண்பாட்டு கூறுகளை பெற்றுக்கொண்டு வாழக்கூடிய நபர்களில் இந்த இருளர் பழங்குடிகளும் ஒருவர் அப்படின்றதுதான் மறுக்க முடியாத ஒரு உண்மை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இருளர்கள் எங்க, அதாவது ஏன் இவர்களுக்கு இருளர்கள் அப்படின்னு சொல்லி பெயர் வந்தது, இவங்களுக்கு இருளர்கள் மட்டும்தான் பெயரா இல்ல மற்ற பெயர்களும் உண்டா அப்படின்றது ஒரு ஆய்வு ரீதியாக நிறைய பேர் ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அதுக்கான வழக்காற்று கதைகள் கூட உண்டு. இருள் அப்படின்ற ஒரு இருள மரத்தில் இருந்து தோன்றியவர்கள் இருளர்கள், அதனால் இருளர் என்று அழைக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு இந்த பகுதியில, அதாவது திருவண்ணாமலை பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு கதையே உண்டு. அந்த பழங்குடிகள், இருளர் பழங்குடிகள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு காட்டுக்குள்ள இருட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது ஒரு குழந்தை பிறந்ததாகவும் அந்த குழந்தையை பாட்டி இருளா இருளா என்று அழைத்ததனால் இருளர்கள் அப்படின்ற ஒரு பெயர் வந்ததாகவும் சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் இருக்க மெக்கன்சியோட சுவடிகள்ல நீலமலை மக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சுவடி இருக்கு. அந்த சுவடியில என்ன குறிப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சாக்பீஸ் போட்டு கோடு போட்டாதான் இவர்களின் உருவங்களை கண்டுபிடிக்க முடியும். அதனால் நிறத்தால் கருமை நிறமாக உடையவர்கள், கருத்த தோல் உடையவர்கள், அதனால் இருளர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இவங்களோட பெயர்களுக்கு பல காரணங்களும் கதைகளும் சொல்லப்படுது. அதனால இவங்க இருளர் என்று அழைக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவர்களுக்கு பல பெயர்கள் உண்டு. காவல்காரன் அப்படின்ற ஒரு பெயர் உண்டு. வில்லி இந்த சைடு, அதாவது திருவண்ணாமலை, விழுப்புரம், திருவள்ளூர் போன்ற பகுதிகள் எல்லாம் இவங்களை பாத்தீங்கன்னா வில்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பூசாரிகள், காட்டுக்காரன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. காவல்காரன் ஏன் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல நிலங்களை பாதுகாக்கக்கூடியவர்களாகவும் அவர்களின் தோட்டத்தை பாதுகாக்கக்கூடியதாகவும் இருக்கிறதுனால இவங்களை காவல்காரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. காட்டுக்காரங்கள் ஏன்னு சொல்றாங்கன்னா, காட்டுல வேட்டையாடி பிழைப்புகளை நடத்துறதுனால இவங்களை வேட்டைக்காரன், காட்டுக்காரன் அப்படின்னு சொல்றதா சொல்லுவாங்க. பூசாரி ஏன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இவங்க கன்னியம்மன் தெய்வத்தை வழிபடக்கூடியவர்கள், அதனால் இவங்க பூசாரி அப்படின்னு சொல்லுவாங்க. பிறகு இவர்களை பாத்தீங்கன்னா வேட்டுவர், வேடர், ஏனாதி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. குறிப்பா இவங்களோட வரலாறு இவர்களின் வேறு பெயர்கள்ல தான் புதைஞ்சுக்கிட்டு இருக்கு. அதாவது அடிப்படையில சங்க இலக்கியத்துல நமக்கு காணப்படுற வேடர், வேடுவர், ஏனாதி அப்படின்ற பெயர்கள் எல்லாமே நமக்கு சங்க இலக்கியத்துல புழக்கக்கூடிய ஒரு சொற்களாகவே இருக்குது. அந்த வேடர் வேடுவர்களுக்குரிய உணவு முறைகள், அவர்களின் தொழில் முறைகள், அவற்றை இவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நிறைய சான்றுகள் ஒத்து போறதை நம்மளால பார்க்க முடியும். அதுக்கப்புறம் கிபி 11ஆம் நூற்றாண்டுல ராஜேந்திர சோழனோட காலத்துல, குறிப்பா திண்டிவனம், திருவண்ணாமலை மாவட்டத்துல இருக்கிற இந்த வேட்டை ஆடுகின்ற வேட்டுவர்களின் திறனை அறிந்து ராஜேந்திர சோழன் இவருக்கு வில்லியாதன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பட்டம் கொடுத்ததாக சொல்லுவாங்க. அதாவது வில் எய்தலில் வல்லவர்கள் இவர்கள் அப்படின்றதுனால இவர்களை வில்லி அப்படின்னு சொல்றதா குறிப்புகள் இருக்கு. தங்கவேலு அப்படின்றவரு சம்பூர்வராயர் வரலாறுல அதை சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு இருளர்கள் அப்படின்றவங்களோட பேர் அடிப்படையில சங்க இலக்கியத்துல இருந்து வேட்டுவர் கொண்டு வந்த பிறகு கிபி 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு வில்லிகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறதா சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர்களோட ஒவ்வொரு பெயருக்குள்ளேயும் ஏற்கனவே வரலாறு இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. இப்படி பார்த்துட்டே இருக்கும் பொழுதுதான் இருளர் அப்படின்ற சொல்லி எங்கன்னா புழக்கத்துல இருக்கா அப்படின்னு பார்த்தா, நான் திரும்பவும் சொல்றேன், மெக்கன்சியோட சுவடியில தான் பதிவு பண்ணப்படுது இருளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எட்கர் தாசரோட நூல்ல இருளர்கள் சொல்லப்படுது. பின்னாடி இவங்க எல்லாருமே வழக்கத்துல தன்னை இருளர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பகுதியில இருக்கிற பெரும்பாலான இருளர்கள் தன்னை வில்லி அப்படின்னு சொல்லிக்க மாட்டாங்க, இருளர்களும் சொல்லிக்க மாட்டாங்க. தன்னை கொஞ்சம் உயர்வாக சொல்லணுன்றதுக்காக பூசாரி அந்த மாதிரியான பெயர்களை தான் இவங்க அதிகமா பயன்படுத்திக்குவாங்க. இப்படி இவர்களோட பெயர்கள்லயே நிறைய பெயர்கள் இவங்களுக்கு இருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பா இந்த இருளர்கள் எந்தெந்த பகுதிகள் எல்லாத்துலயும் வாழறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீலகிரி மலைப்பகுதிகள்ல வாழறாங்க,
கோயம்புத்தூரை சார்ந்த பகுதிகள்ல, கேரள எல்லைப்புற பகுதிகள்ல, தமிழக எல்லைப்புற பகுதிகள்ல எல்லாம் இவங்க வாழறாங்க. தருமபுரி இந்த சைடு வடார்காடு சைடு பாத்தீங்கன்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம் போன்ற பகுதிகள் எல்லாத்திலேயுமே இந்த இருளர் பழங்குடிகள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இவங்க வாழுகின்ற பகுதியை வச்சுதான் இந்த இருளர்களை பாத்தீங்கன்னா ஒரு 2 வகையாக ஆய்வாளர்கள் பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு சமவெளி வாழ் இருளர்கள், இன்னொன்னு மலைவாழ் இருளர்கள் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட கிபி 8ஆம் நூற்றாண்டுல இங்க இருக்கு. அதாவது காளகஸ்தி பகுதியில, தொண்டை மண்டலத்தோட எட்ஜின்னு சொல்லுவாங்க, காளகஸ்தி பகுதியில இருக்கிற உடுப்பூர் பகுதியில இருந்து இந்த இருளர்களை, அதாவது வேட்டுவர்களை கிட்டத்தட்ட ஒரு 16,000 நபர்களை அவர் இடம்பெயர வைத்தார் கோயம்புத்தூர் பகுதிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேடுவர் வரலாறு அப்படின்ற ஒரு நூல்ல இந்த குறிப்பை நம்மளால பார்க்க முடியுது. அந்த வேட்டுவர் வரலாறு அப்படின்ற நூல்ல இந்த மாதிரி 16,000 வேட்டுவர்களை இவர் இடம்பெயர வைத்தார் அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்படி அது மட்டும் இல்லாமல் இன்னொரு குறிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான இடம்பெயர்வுகள் நிறைய இவங்களுக்குள்ள நடந்திருக்கு. ஒரு கிட்டத்தட்ட அதுக்கு சான்றுகள் பாத்தீங்கன்னா ஒரு 3-4 சான்றுகள் கிடைச்சிருக்கு. இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்க இவங்க இடம்பெயர்ந்ததுக்கான சான்றுகள். அது மட்டும் இல்லாமல் இவங்க இடம்பெயர்ந்ததுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம், மலை பிரதேசங்களுக்கு சென்ற காரணம் இன்னொன்னு சொல்லப்படுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, நாயக்கர்கள் காலத்துல நிறைய போர்கள் நடைபெற்றதாகவும் இதை பெரியாழ்வார் தன்னோட நூல்ல பதிவு பண்ணியிருக்கிறாரு. பெரிய போர்கள் நடைபெற்ற பிறகு இவங்க அந்த போர்களுக்கு மலைப்பகுதிகளுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவும் நமக்கு காணப்படுது. பிரிட்டிஷ் பீரியட்லயும் நிலங்கள் எல்லாம் அபகரிக்கப்பட்ட காலகட்டத்துல இவங்க நிலங்களை இழந்து காட்டுக்குள்ள நுழைந்தாங்க அப்படின்ற ஒரு செய்தியும் நம்மளால பார்க்க முடியுது. ஒரு சில பகுதிகள்ல இதை வாய்மொழியாகவும் அவங்க சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீலகிரியில பாத்தீங்கன்னா கிட்டையும் படகர்கள் கிட்டையும் போய் கேட்கும் பொழுது இருளர்கள் பின்வந்து குடியேறியவர்கள் அப்படின்றதையும் சொல்லுவாங்க. இவர்களோடு சேர்ந்து குறும்பர்களையும் பின்வந்து குடியேறியவர்கள்னு அவங்க பதிவு பண்ணுவாங்க. இப்படி இவங்களோட இடம்பெயர்வோடு சேர்ந்து இவர்களோட வாழிடங்கள் அமைக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் மலைப்பகுதிகளில் வாழுகின்ற இருளர்கள் மலையை இருப்பிடமாக கொண்டு அதனை கொண்டு வாழறாங்க. இந்த பகுதியில வடார்காடு பகுதிகள்ல இருக்கிற, நான் ஏன் பொதுவா வடார்காடு அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா 5-6 மாவட்டம் அதுக்குள்ள இருக்கிறதுனால அது அடக்கம் பெறுன்றதுக்காக நான் வடார்காடு மாவட்ட இருளர்கள் அப்படின்னு சொல்றேன். அந்த இருளர்கள் எல்லாருமே ஒரு குளத்தங்கரை பகுதியிலையும் ஒரு ஏரிக்கரையின் ஓரத்திலேயும் இல்ல ஒரு நிலத்தின் ஒரு வயல்வெளி பகுதி சார்ந்த ஓரங்களையும் ஊருக்கு ஒதுக்கு புறங்கள்லயும் தான் இந்த இருளர் பழங்குடிகள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு நிரந்தர வீடு எல்லாம் கிடையாது. தற்போதுதான் அதை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. இப்படி இவங்களோட வாழ்நிலை அப்படின்றது அமைஞ்சுகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இருளர்களோட மிக முக்கியமானது அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட தொழில் முறைகள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது. இவங்க மிக நுட்பமான வேட்டை தொழிலை செய்யக்கூடிய பழங்குடிகளில் மிக நுட்பமான சில வித்தைகள் எல்லாம் கையாளக்கூடிய வேட்டைக்காரர்கள், அதாவது இருளர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களோட பாரம்பரிய தொழிலே வேட்டையாடுதல் அப்படின்ற ஒண்ணுதான். குறிப்பா பாத்தீங்கன்னா எலி வேட்டை, முயல் வேட்டை, உடும்பு வேட்டை, அதுக்கப்புறம் பாம்புகளை வேட்டையாடுதல் அப்படின்ற ஒரு வேட்டைகள் எல்லாம் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த எலி வேட்டை, முயல் வேட்டை, உடும்பு வேட்டை எல்லாமே பாத்தீங்கன்னா சங்க இலக்கியத்திலையும் சில குறிப்புகள் இருக்கு. குறிப்பா அந்த வேட்டுவர்கள் கூட கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது அதை இவங்களுக்கு கொஞ்சம் பொருந்தக்கூடியதாகவே இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களோட மிக சிறந்த தொழில்கள், அதாவது எலி வேட்டை, முயல் வேட்டை அப்படின்னு இருந்தாலும் கூட இவங்களோட மிக சிறந்த தொழில் என்ன அப்படின்னு காட்டீங்கன்னா பாம்புகளை பிடிப்பதில் இவர்கள் வல்லவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மிக முக்கியமான சான்று. கலாய்விலேயும் இதை நேரடியாக பார்க்க முடிந்தது. பாம்புகளை பிடிப்பதில் ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் சரிநிகரானவர்கள் என்பது இருளர் பழங்குடிகளை ஆய்வு செய்த ஆய்வாளர்களுக்கு நன்றாகவே தெரியும். அவங்க பாம்பு பிடிக்கிறதுல ரொம்ப மகத்துவம் மிக்கவர்கள். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பாம்புக்கும் ஒவ்வொரு தனித்துவம் உண்டு அப்படின்றதை அவங்க ரொம்ப தெளிவாவே சொல்லுவாங்க.
அதாவது பாம்பை கண்டா படை நடுங்குன்ற இடத்துல பாம்பை வந்து மிக ஒரு சாதாரணமாக கையாளக்கூடிய நபர்கள்ல இந்த இருளர் பழங்குடிகளும் ஒருவர் அப்படின்றது மிக முக்கியமானது. அதனால வந்து இவர்களை வந்து பாம்புக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பா பாம்புகளை பிடிக்க போகும் பொழுது இவர்கள் வந்து அதுக்கான விஷக்கடி மருந்தை தன் கையிலேயே வைத்துக்கொண்டு அந்த பாம்புகளை வந்து பிடிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பாம்புகளின் விஷங்களை சேகரித்து அரசாங்கத்துக்கு கொடுத்தல், நோய்களுக்கு பயன்படுத்துதல் போன்ற வேலைகளை வந்து இவங்க வந்து செய்வாங்க. அது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாம்புகளினோட தன்மைகள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பாம்புகள்ல புலிநாகம் பாம்பு, கருநாகம் பாம்பு இதெல்லாம் ஒரு வகையான பாம்பு வகைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பாம்பு அப்படின்னு அந்த நம்ம ஒவ்வொரு பாம்பும் எங்கெங்க இடையூறுக்கு மன்னிக்கணுமா, நீங்க பேசும்போது இப்ப மைக் வந்து கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குதுமா. அப்படிங்களா? இப்ப தெளிவா கேக்குதுங்களா? இப்ப தெளிவா கேக்குதா? இப்ப தெளிவா கேக்குதுமா. சரி, ஓகே. இப்ப தெளிவா கேக்குதா பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூன்றாவதா வந்து பாத்தீங்கன்னா அரணவாயல் பாம்பு அப்படின்னு சொல்லி பாம்பு வகைகள் இருக்கிறதா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சுருட்டை பாம்பு, ஊது சுருட்டை பாம்பு போன்றவை எல்லாம் வந்து இருக்கிறதா வந்து சொல்லுவாங்க. இந்த பாம்புகளின் வகைகளை அது கடித்துட்டு எந்த பாம்பு கடிச்சுது அப்படின்னு தெரியல அப்படின்னு வந்தாலும் கூட இவங்க வந்து அதை கரெக்டா அடையாளம் கண்டு அந்த பாம்புக்கான மருந்தை வந்து கொடுப்பாங்க அப்படின்றது வந்து இவங்களுக்கு இருக்கிற மிக முக்கியமான சிறப்புகளில் ஒன்று அப்படின்றத மறக்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட சமவெளி இருளர்கள், மலைவாழ் இருளர்கள் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க இல்லைங்களா? குறிப்பா இந்த சமவெளி வாழ் இருளர்களின் நேரடியான தலைப்புக்குள்ள வருகிறேன். இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற இன்றைக்கு வருடம் கூட ஊருக்கு ஒதுக்குப்புற பகுதிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த இருளர் மக்களுடைய சடங்கு அப்படின்றதன் மூலமாதான் இவங்களோட நிகழ்த்துக்களை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தனக்கு தேவையான உணவுகளை பெற்ற பிறகு இவர்களோட தொழில்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு தற்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்க செங்கல் சூளைகள்லையும் கரும்பு வெட்டுவதற்கும், மரங்களை வெட்டுவதற்கும், ரப்பர்ல பால் எடுப்பதற்கும் வந்து இவங்க வந்து வெளி மாநிலங்களுக்கு கொத்தடிமைகளாக செல்வதும் உண்டு, அடிமைகளாக செல்வதும் உண்டு. நெல் அறுப்பதற்கு இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு வந்து இவங்க பெரும்பான்மையா செங்கல் சூளைகள்ல இவர்கள் வந்து அடிமைகளாக இருப்பதும் உண்டு. ஆனால் அங்க போய் கேட்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து தன்னை இருளர்னு வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. ஆனா இவங்க வந்து நம்ம உள்ள போய் கேள்விகள் எல்லாம் கேட்ட பிறகு இவங்க வந்து சொல்லுவாங்க, ஆமா நாங்க இருளர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து இருளர்களோட வாழ்வியல்ல தொழில் என்பது இப்படிதான் இவங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. இப்படி இருக்கிற தொழில்களை செய்து கொண்டு அடிமைகளாக இருந்தாலும் கூட இந்த இருளர்கள் இன்னொரு விஷயம் என்னன்னா, வரலாற்று சான்றை மறுக்க கூடாது. திருவலங்காட்டுல இருக்கிற ஒரு ஈஸ்வரர் கோயில், மண்டேஸ்வரர் கோயில், அதாவது காரைக்கால் அம்மையார் மோட்சம் பெற்ற கோயில்னு சொல்லுவாங்க. அந்த கோயில்ல இருக்கிற ஒரு கல்வெட்டு கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த வேட்டுவர்கள் அப்படின்னு சொல்லி இத்தனை பேரை வந்து இந்த கோவிலுக்கு அரிசி குத்துவதற்காக அடிமைகளாக அழைத்து வந்தார்கள் அப்படின்ற ஒரு கல்வெட்டு குறிப்பு ஒண்ணு இருக்கு. அந்த கல்வெட்டு குறிப்பு படி அங்க அந்த இருளர்கள் வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரை ஆலைன்னு ஒரு இடம் இருக்கு. அந்த சர்க்கரை ஆலையில வந்து அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்க வாய் வழியாக இந்த செய்தியை வந்து கடத்திட்டு வராங்க. நாங்க இந்த கோயிலுக்காக வந்தோம், இந்த கோயிலுக்காக தான் இந்த சேவைகளை நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ அதே வந்து அவங்க வந்து அதே அங்க இருக்கிற ஒரு முதலாளித்துவம் வாய்ந்த நபர்கள் கையில தான் அவங்க வந்து காலம் காலமாக இன்று வருடம் கூட அடிமைகளாக இருக்கிறாங்க. ஆனா அதை வந்து நம்ம கேட்கும் பொழுதுதான் சொல்றாங்க, சில கல்வெட்டு சான்றுகளும் இதை பதிவுகள் பண்ணுது அப்படின்றது உண்மையாக இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட இத்தனை தொழில்களை செய்தாலும் கூட இவர்கள் வந்து தன்னுடைய தெய்வத்தை வணங்குதல், தனக்கான சடங்கு முறைகளை செய்தல் அப்படின்றதுல இவங்க வந்து தவறினதே கிடையாது. இந்த சடங்கு முறைகளுக்குள்ளதான் இவங்களோட நிகழ்த்துக்களை அப்படின்ற ஒண்ணே இருக்கு. மிக முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பொழுதுபோக்குக்காக சில ஆட்டங்களையும் பாட்டங்களையும் இவர்கள் பாடினாலும் கூட நிகழ்த்துக்களை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வகையா வந்து நம்ம பார்க்க போறோம். ஒண்ணு வந்து வடார்காடு இருளர்களுக்கான நிகழ்த்துக்கலைகள் எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் நீலகிரி வாழ் இருளர்களினோட ஆட்டங்கள் பாட்டங்கள் எப்படி இருக்கு அப்படின்றதான் நம்ம வந்து பார்க்க போறோம். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இருளர்களோட குலதெய்வமான கன்னியம்மன் அப்படின்ற மிக முக்கியமான ஒரு தெய்வம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து வழங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தெய்வத்தை வந்து பாத்தீங்கன்னா சித்திரை மாதம் இவர்கள்
இவர்களுக்கு வந்து திருவிழாக்கள் நடைபெறுகின்றது. அந்த சித்திரை மாதம் முதல் வாரம் 2வது வாரங்கள்ல இவர்கள் வந்து அந்த திருவிழாவை நடத்துவாங்க. கிட்டத்தட்ட அந்த திருவிழாவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 வகையாக 7 நாள் அந்த திருவிழா வந்து நடைபெறும். அந்த 7 நாட்கள்ல குறி கூறுதல் ஒரு நாள், ஊர் விதித்தல் ஒரு நாள், இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு திருவிழா வந்து வச்சிருப்பாங்க. 7 ஊர்களை விதித்து கொண்டு தன்னுடைய கன்னி தெய்வம் வருவதாக சொல்லுவாங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஆடல் பாடல் எல்லாம் பாடிக்கிட்டு அந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய கன்னியம்மானுக்கு பிடித்ததாகவும் இருக்கும். இவர்களோட பாடல்களில் பெரும்பான்மையாக காதல் பாடல்களும் கலந்திருக்கும். அத்தை மகனை பாடுதல், மாமன் மகளை பாடுதல், இந்த மாதிரியான காதல் பாடல்களையும் இவர்கள் பாடுவது உண்டு. கன்னியம்மன் பாடல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கன்னியம்மனை வர்ணித்து பாடுகின்ற பாடல்கள் ரொம்ப அதிகம். குறிப்பா வந்து அந்த பாடை வந்து நான் உங்களுக்கு இறுதியா நான் இது பண்ணி சொல்றேன். அந்த பாடல்கள் வந்து அவர்களினோட வரலாற்றை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கு அப்படின்றதுதான் உண்மை. கன்னியம்மன் கிட்ட வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா தன்னை உருகி ஒரு உப்பாரி பாடல் போல அந்த பாடல்கள் இருக்கும். தனக்கு தேவையான எல்லாவற்றையும் கன்னியம்மன் கிட்ட கேட்கிற ஒரு முறையும் அவர்கள் வைத்துக் கொண்டிருப்பார்கள். பிறகு தன்னை சந்தோஷப்படுத்திட்டு கன்னியம்மனை சந்தோஷப்படுத்துகின்ற ஒரு விஷயமாகவும் இவங்க கருதுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர்களோட வடார்காடு பகுதிகளில் மிக முக்கியமான ஒரு திருவிழாவாக கருதப்படுகிறது. மாசி மகம் அன்னைக்கு இவங்க வந்து அந்த மகாபலிபுரம் அப்படின்னு சொல்ற ஒரு இடத்துல இவங்க எல்லோரும் கூடுகை அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். அவங்க வந்து இந்த மாசி மகத்தன்னைக்கு அங்க கண்டிப்பா எல்லாருமே ஒண்ணு கூடுறாங்க. இதற்கு வரலாற்று ரீதியான சில ஆதாரங்களை எல்லாம் வந்து நம்ம திரட்டும் போது வந்து பாத்தீங்கன்னா பொரிசாபாடு ஐயா வந்து மறைஞ்சிட்டாரு. அவர் வந்து சொல்வாரு ஆமைகளின் நீர்வழி தடங்களை பயன்படுத்தியவர்கள் இவர்கள் அப்படின்னு கூட சொல்வாரு. கடல் வழி பயணங்கள்ல ஆமைகளோட நீர்வழி தடங்களை பயன்படுத்தும் போது ஒரு சுழற்சி வந்து ஆஸ்திரேலியாவுல இருந்து இங்கேயும் இங்க இருந்து ஆஸ்திரேலியாவுக்கும் 6 மாதங்களுக்கு ஒரு முறை செல்கின்றது. அதன் அடிப்படையில கூட இவங்க வந்து அங்க போய் சாமி கும்பிடலாம், தன்னுடைய கடல் தெய்வத்தை வணங்கலாம், கன்னியம்மனை வணங்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில இருக்கிற இருளர்களிடம், மகாபலிபுரத்தை சுற்று வட்டாரத்துல இருக்கிற இருளர்களிடம் பேட்டி எடுக்கும் பொழுது அவர்களிடம் கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கடல்கோள் வந்து பாதி எங்களோட முன்னோர்கள் எல்லாம் கடல்கோள் வந்து இழந்துட்ட பிறகு அவங்கள வணங்குறதா கூட அவங்கள வணங்குறோம், முன்னோர்களை வணங்குறோம் அப்படின்ற ஒரு முறைமையும் இருக்கிறதா வந்து அந்த இருளர்கள் வந்து சொல்றாங்க. இதனால இந்த மகாபலிபுரத்துல இவங்களோட ஆட்டங்கள் பாட்டங்கள் எல்லாமே இருக்கும். நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊஞ்சல் ஆடுதே என் மனசை தொட்டமாமா அப்படின்ற ஒரு காதல் பாடல்கள் இருந்தாலும் கூட அந்த கன்னியம்மன் பாடல் வந்து நீண்ட நெடிய பாடல். அது வந்து எனக்கு பாட தெரியாது. நான் இறுதியாக உங்களுக்கு வந்து அதை போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி அவங்க ஆடுகின்ற ஆட்டத்தோட சேர்த்து நான் சொல்லியிருக்கேன் அவங்க கிட்ட, அவங்க போடுவாங்க. இந்த பாடல்கள் எல்லாமே ஆட்டங்களோடு இந்த கை அசைவுகள், அந்த ஒரு அசைவு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி இடது காலை வைத்தல், பின்னாடி வலது காலை வைத்தல், அதுக்கப்புறம் அதுக்கு ஏற்றால் போல கை அசைவுகளை செய்தல் போன்றவற்றை தான் வந்து இவங்க பாடுவாங்க. குறிப்பா இந்த வடார்காடு பகுதிகளில் இருக்கிற இருளர்கள் வந்து ஒரு ஜோடியான ஆட்டம் தான். ஒரு ஆண் ஒரு பெண் அந்த மாதிரி ஆடுறது, இல்ல குழந்தைகள் ஆடுறது, அந்த மாதிரியான ஒரு ஆட்ட முறைமைகளை வந்து இவங்க கிட்ட வந்து நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பா அந்த மாசி மகம் தான் மிக முக்கியமான ஒரு விழாவாகவும், அதுக்கப்புறம் ஈவினிங் டைம்ல தன்னுடைய கலைப்புகளை மறப்பதற்கு இவங்க வந்து பொழுதுபோக்கிற்காகவும் இவங்களோட ஆட்டங்களை வந்து இவங்க வந்து ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கன்னியம்மனோட வழிபாடு அப்படின்றது வந்து குறி சொல்லுதல் அப்படின்றத வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொற்றவையோட வழிபாட்டோட கூட நம்ம ஒப்பிட்டு கொஞ்சம் பார்க்க முடியும். சிலப்பதிகாரத்துல சொல்லப்படுற அந்த சாலினி அப்படின்றவங்க மேல வந்து குறி சொல்ற ஒரு முறையோட வந்து இவங்களோட அந்த கொற்றவை வழிபாட்டோட நம்மளால வந்து சிலப்பதிகாரத்துல இருக்கிற பாடல்களோட இவங்களோட வழிபாட்டு முறையை கூட நம்ம பார்க்க முடியும். எப்படி வந்து ஏறி குறி சொல்லுதல் அப்படின்ற ஒரு இந்த வெறியாட்டு அப்படின்ற ஒரு பாடலின் மூலமாக மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் இவங்க வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா குறவை கூத்து, வேட்டுவ வரி, இந்த பாடல்களோட எல்லாம் நம்மளால வந்து இந்த சடங்குகள் இவங்களோட சடங்கு முறைமைகளோட இந்த கூத்துக்களையும் நம்மளால வந்து ஒப்பிட்டு ஆராய முடியுது. அதாவது நமக்கு வெறியாட்டு அப்படின்றது வந்து சங்க இலக்கியத்திலேயே இருக்கு. இவங்க கிட்டையும் அந்த மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா தேவிகாபுரம் அப்படின்னு சொல்ற ஒரு இடத்துல, திருவண்ணாமலை மாவட்டத்துல தேவிகாபுரம் என்ற பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா அந்த மகாபாரத கூத்து நடைபெறுது. அப்ப வந்து தன்னோட பெண்ணுக்கு உடல்நிலை சரியில்லை, ரொம்ப மெலிஞ்சிட்டா அப்படின்னு கூட்டு வந்து பொதுவா வந்து குறி போடுறதுக்கு தான், மந்திரம் போடுறதுக்கு தான் கூப்பிட்டு வராங்க. கூட்டு வந்த பிறகுதான் தெரியுது அந்த பெண் வந்து
அதனால வந்து அவளை கோர்ட்ல வந்து மந்திரிச்சு கூப்பிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி இருளர் பெண் ஒருவர் சொல்றதுக்கு நான் கேட்டேன். அவங்க வந்து அந்த திருவிழாக்கள் எல்லாம் நடைபெறும் பொழுது இந்த மாதிரி அந்த காதல் அக வாழ்க்கையை சார்ந்த சில திருவிழாக்கள் எல்லாம் நடக்குது. குறிப்பா இந்த ஜாட்டையால அடிச்சுக்கிறது வந்து இந்த வடார்காடு பகுதிகள்ல மிக முக்கியமான ஒண்ணா இருக்கு. அந்த ஜாட்டையால அடித்து கொள்வது அப்படின்றது இவங்க வந்து பண்றாங்க. அதை அடிச்சாதான் கன்னியம்மன் வர்றதாகவும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க இன்னொரு கூத்து வகை வந்து பண்றாங்க. குறிப்பா மரக்காணம் பகுதிகள்ல இருக்கிற மக்கள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வேட்டையாடுதல் அப்படின்றத வந்து ஒரு நிகழ்ச்சியா வந்து நடத்துறாங்க. அதாவது எலி வேட்டை, அதாவது கன்னியம்மனை தூக்கி கொண்டு ஆத்தங்கரை ஓரங்களுக்கு சென்று அது ஒரு நிகழ்த்துக்களை கூத்து மாதிரி ரொம்ப அழகா அந்த அம்மனை தூக்கி தோளில் வைத்துக் கொண்டு வேட்டைக்கு செல்லும் போது எப்படி செல்வாங்க அப்படின்றத இவங்க வந்து கூத்து முறையில காமிக்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க அந்த வேட்டையாடுதல் மாதிரியே மாதிரி ஒரு புலி மாதிரியாகவோ இல்ல ஒரு வேங்கை மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க ஆட்டம் போட்டுக்கொண்டு அவங்க வந்து நடந்து போய் அந்த அம்பாளோட வந்து வேட்டை பிடிக்க போகும்போது அந்த காட்சியை வந்து பார்க்க முடியுது. அது வந்து வேட்டை திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. இந்த வேட்டை திருவிழா வந்து மிக முக்கியமான ஒரு திருவிழாவா இந்த பகுதிகளில் வந்து நம்மளால வந்து பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க மணிமேகலையோட சொல்லப்படுகின்ற, அதாவது சில மாதவி வந்து சிலப்பதிகாரத்துல ஒரு 11 கூத்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த 11 வகையான கூத்துகள்ல ஏதேனும் கூத்து வகைகள் இவங்களோட ஒத்து போகுதா அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மிக முக்கியம் நிறைய கூத்து வகைகள் 11 கூத்து வகைகள் மட்டும் இல்லாமல் இவங்களோட ஒத்து போகுதான்றது ஒரு ஆய்வு நிலையிலேயே இருக்குது. அதை ஆய்வு செய்யணும், அவங்களோட வந்து அந்த கூத்துகள் எல்லாம் ஒத்து போகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா வேட்டுவ வரி அப்படின்றது வந்து நமக்கு சிலப்பதிகாரத்துல இருக்கிற மாதிரி அந்த சாலடி குறி சொல்லுதல் போல இவங்க கிட்ட வந்து நமக்கு வந்து அந்த குறி சொல்லுதல் முறை இருக்கிறது நமக்கு மிக முக்கியமான ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க இப்படி இருக்கிற இந்த வடார்காடு பகுதியில இருக்கிற இருளர்கள் இறப்பு சடங்குகளை வந்து பாத்தீங்கன்னா இறப்பு சடங்குலையும் இவங்க நடனங்கள் ஆடுறாங்க. அந்த இறப்பு சடங்குல வந்து பாத்தீங்கன்னா அவர்களின் வரலாறு, அதாவது அந்த இறப்பு சடங்குல பாடப்படுகின்ற அந்த ஒப்பாரி பாடல்கள்ல தான் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இவங்களோட வரலாறு நம்மளால பார்க்க முடியுது. ஒப்பாரி பாடல்கள் மூலியமா வந்து இவங்க வந்து தன்னோட வரலாற்றையும் சேர்த்து சொல்றாங்க. வழி 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 வழியா சொல்லிக்கிட்டு வரும்போது இப்படி அப்படின்ற ஒரு சான்றும் வந்து நமக்கு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இப்ப இருக்கிற இருளர்கள் என்ன பண்றாங்கன்னா ஒரு தனித்தனி கலைக்குழுக்களாகவே ஆரம்பித்து கன்னியம்மன் கலைக்குழு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரோஜாப்பூ கலைக்குழு, இந்த மாதிரி ஒரு இயற்கை சார்ந்த பேரை எல்லாம் வைத்துக் கொண்டு ஊராக சென்று அந்த இருளர்களோட பாரம்பரிய கலைகளை நடனம் ஆடுதல் அந்த மாதிரியான சேவைகள் எல்லாத்தையும் வந்து இவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களோடது, அதாவது நீலகிரி இருளர்களினோட ஆட்டங்கள் எந்த மாதிரி இருக்கு, அவங்களோடது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா நீலகிரி இருளர்களோடதும் சடங்கு முறை சார்ந்த பாடல்களாக தான் இருக்கு. குறிப்பா இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதேஸ்வரம் கோயில் கொண்டாட்டம், தீமிதி விழா, அதுக்கப்புறம் வந்து மாரியம்மன் கோவில் விழா, இவங்களும் வந்து மார்ச் மாதம் அதுக்கப்புறம் வந்து ஒரு மே மாதங்கள்ல தான் இவங்களோட திருவிழாக்களும் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நமக்கு சில ஊர்கள் மட்டும் குறிப்புகள் இருக்கு. அதாவது கோத்தகிரி வழியே வந்து மேட்டுப்பாளையத்துக்கு போற வழியில இருக்கிற ஊர்கள்ல வந்து நிறைய இருளர்கள் வாழுகின்றாங்க, அட்டப்பாடியை சார்ந்த பகுதிகள் எல்லாம் இருளர்கள் வாழுகின்றாங்க அப்படின்ற குறிப்பு வந்து நமக்கு பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் பெருமாள் முடி வழிபாடு அப்படின்றது இவங்க கிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. நிறைய ரொம்ப விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா தை பொங்கல் விழாவின் போது இவங்க வந்து கரடி மாதிரி, குரங்கு மாதிரி, புலி மாதிரி வேடம் விட்டுக்கிட்டு இவங்க வந்து நடனம் ஆடுகின்றார்கள் அப்படின்றது வந்து மிக சிறப்பான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட வந்து கரடி நடனம் அப்படின்றது ஒரு நடனம் இருக்கிறதா வந்து சொல்றாங்க. இது வந்து இருளர் பழங்குடிகளால நடத்தப்படுகின்ற ஒரு திருவிழாக்களில் மட்டும் இந்த கரடி நடனம் நடைபெறுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. கரடி நடனம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வேட்டையாடுதலின் பொழுது கரடியை எப்படி வந்து இவங்க இது பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கரடி மாதிரி வேட்டை போட்டுக்கொண்டு அந்த நடனத்தை இவங்க வந்து கரடி நடனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. குறிப்பா வந்து அறுவடை காலங்கள்ல இந்த கரடி நடனம் நகர்த்தப்படுகிறதா வந்து சொல்றாங்க. ஒரு ஆற்றல் மிக்க அசைவுகளோடு இந்த நடனங்கள் செய்யப்படுகின்றது அப்படின்றதுதான் வந்து இந்த இருளர்களோட மிக முக்கியமான கரடி நடனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
பாத்தீங்கன்னா இருளர்களோட இசை கருவிகள். இவங்களோட இசை கருவிகள் வந்து பாத்தீங்கன்னா தோற்கருவிகள், துளைக்கருவிகள் அப்படின்னு சொல்லி 2 வகையாக பார்க்கலாம். வடார்காடு இருளர்களோட கருவிகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மண் கூட அமைப்பு கூட இருக்கும். அதாவது மத்தனம் போலதான் இருக்கும். ஒரு மண் குடத்தை வந்து 2 பக்கமும் தோள்களால் செய்யப்பட்டிருக்கும். அந்த தோல் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளாட்டினோட தோல் போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பானை செய்யக்கூடிய நபர்கள் தான் வந்து அவங்களுக்கு அந்த கருவியை வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா டோலக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 2 கட்டைகளை வைத்துக் கொண்டு அந்த கட்டை மூலமா அடித்து பாட்டு பாடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க நம்மளோட நீலகிரி இருளர்கள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வாடு, புகரி, நகசு அப்படின்ற ஒரு இசைக்கருவிகள் எல்லாம் இருக்கிறதா வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் கடிமை, பொறை, தம்பட்டை அப்படின்ற ஒரு கருவிகள் தோல் கருவிகளாக இருக்கிறதா வந்து நமக்கு வந்து சொல்லுவாங்க. மிக முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட பாடல்கள் சங்க இலக்கியத்துக்குள்ள இருக்கிற இசைக்கருவிகளோட இவங்களோட இசைக்கருவிகள் ஒட்டு போகுதா அப்படின்னு ஒரு சில இது வந்து ஆய்வு ரீதியா நான் பார்க்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு திணைக்கும் ஒவ்வொரு பறைகள் இருப்பது போல அந்த இசைக்குழுக்குள்ள இருக்க பொழுது அது கொஞ்சம் ஆய்வு தான் டக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. அது வந்து ஆய்வு போய்கிட்டுதான் இருக்குது. இப்பதான் வந்து வாய்ப்பு கிடைத்தது நிகழ்த்துக்கலையை பற்றி தேடுவதற்கு. அதனால வந்து அதை நான் வந்து என்னோட தோழி ஒருத்தவங்க இசைத்துறையில இருக்காங்க, அவங்களை வைத்துக் கொண்டு அந்த இவங்களோட பாடல்களையும் சங்க இசைத்துல இருக்கிற அதாவது 5 நிலக்கும் கூறப்படுகின்ற அந்த பறை இசையோடு இவங்களுடைய எல்லாம் ஒத்து போகுதா அப்படின்றத வந்து நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அது கண்டிப்பா ஒத்து போகும். அதை நான் கட்டுரையில கொடுக்கும்போது நிச்சயமாக அதை கொடுத்துருவேன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இவர்கள் பாடுகின்ற பாடல்கள் எல்லாமே மெட்டுக்களோடும் ஆட்டங்களோடும் சேர்ந்துதான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. தோல் கருவி அப்படின்ற போது அந்த பறை இசையோடு சேர்ந்து காணப்படுகின்ற ஒரு விஷயத்த வந்து நம்மளால பார்க்க முடியுது. இவங்களோட ஆட்ட முறை எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லி பாத்தீங்கன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வந்து ஆட்ட முறைகள் வந்து வேறுபடுகின்றது. கை அசைவு முறைகளை கவனிக்கும் போதுதான் நம்மளால நிச்சயமா வந்து அதை உணர முடியும். மலைவாழ் மக்களோட ஆட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நேரா அது நான் உங்களுக்கு போட்டு காமிச்சுனா தெரியும். அந்த கையை வளைத்து ஆடுவாங்க. கொஞ்சம் உயர தூக்குறது, இரு கைவிரல்களும் கொஞ்சம் குவிஞ்சு இருக்கிற மாதிரி ஆட்டங்களையும் ஆடுவாங்க. பெண்கள் வந்து ஆண்களை போல கைகளை உயர தூக்கி ஆட மாட்டாங்க. பெண்கள் தங்கள் மார்புகளுக்கு நேரையும் இடது புறத்தையும் வலது புறத்தையும் கைகளை அசைத்தாடும் போது கைவிரல்களை பொத்தியும் விரித்தும் ஆடுவது வழக்கமாக உள்ளது அப்படின்றது வந்து நம்ம பார்க்க முடியுது. வலது புறத்தை ஆடும் போது இடது புறத்தை ஆடும் போதும் ஓ ஓ ஓ அப்படின்ற ஒரு அனைவரும் வந்து ஓசை போடுவாங்க. இந்த ஓசை வந்து கூட்டுல இருந்து வரும் பொழுது ஒரு குழு நடனத்திலிருந்து வரும் பொழுது ரொம்பவே உயர்நிலைப்படுத்துகின்ற ஒரு உணர்வின் வெளிப்பாட்டாக நம்மளால வந்து அந்த இசைகளை வந்து பார்க்க முடியும். இருளர் பெண்கள் ஆடும் ஆட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா காலடி வைப்பு முறைகள் அப்படின்றதும் கை அசைவு முறைகளையும் மிக உன்னிப்பாக கவனிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர்கள் ஆடுகின்ற ஆட்டத்தினிலேயே இவர்களுடைய வரலாறு வெளிப்படுறதா வந்து சொல்றாங்க. இப்படி அது மட்டும் இல்லாம சிலப்பதிகாரத்துல அந்த கை கூப்பி மாதவி ஆடுகின்ற ஆட்டத்தோடு கூட இந்த ஆட்டத்தை வந்து நம்ம கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஆய்வு நிலையில இருக்கு. இவர்களோட நிகழ்த்து கலைகள் அப்படின்றது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஒவ்வொரு விஷயங்களையும் பண்பாட்டு கூறுகள்லையும் நம்ம ஆய்வு செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது இவர்கள் இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் தான் அப்படின்றதை வந்து வெளிப்படுத்தக்கூடிய தன்மை அவர்களிடம் இயற்கையாகவே அமைந்திருப்பதை வந்து நம்மளால பார்க்க முடியுது. இருளர்களோட நிகழ்த்துக்களைக்குள்ள நிறைய வரலாற்றுகள் புதைந்திருக்குது. அதை மேலும் ஆய்வு செய்வதன் மூலம் இவர்களோட வரலாறு இன்னும் நிரூபிக்கப்படும் அப்படின்றது ஒரு மறைக்க முடியாத ஒரு உண்மையா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இப்ப வந்து அவங்க 2 வீடியோ இது பண்ணுவாங்க. அந்த 2 வீடியோவும் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து அவங்க கன்னியம்மன் வழிபடுற மாதிரி இருக்கும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க எப்படி ஆடுறாங்க நீலகிரியோட ஆட்ட முறைகளை வந்து நம்ம பார்க்கலாம். மேடம் எனக்கு அந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் பிளே பண்றீங்களா? 2 வீடியோவும் ஃபர்ஸ்ட் வந்து வடார்காடு இருளர்களோட பிளே பண்ணுங்க. பிறகு வந்து மேடம் பண்றீங்களா?
மேம் கேக்குதா? கேக்குது 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 சார். இது இது இந்த பாடல்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அவரை கையில வச்சுக்கிட்டு இருக்கிறது பேர் தான் அந்த கட்டை தாளம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான அது வடார் கடது. இது இது வந்து பாத்தீங்கன்னா இதை பிளே பண்ணுங்க சார். இது போதும் போதும் சார் போதும். அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்பாள் வந்து வேட்டைக்கு போகும் பொழுது வேட்டை ஆடுகின்ற பொழுது உருவாகிற காட்சி இது. இது மட்டும் இல்லாமல் அந்த நீலகிரி பழங்குடிகளோட வீடியோ ஒண்ணு லிமா மேம் அது நான் உங்களுக்கு அனுப்பினங்களா? அது ஒரே ஒரு நிமிஷம் மேம். அந்த நீலகிரி வாழ் இருளர்கள் வந்து யூடியூப்லயே இருக்குது. ஒரே ஒரு நிமிஷம். மேம் நீங்களே ப்ளே பண்ண முடியுமா? ஒரு நிமிஷம் சார். ஒரே ஒரு நிமிஷம். அவங்களோட ஆட்ட முறைக்கான ஒரு விஷயம் ஒரு நிமிஷம். அதை இதாக மாட்டேங்குது. ஒரே நிமிஷம் சார். அது எனக்கு கொஞ்சம் யூடியூப்ல தான் இருக்காது. அது போட முடியுங்களா லிமா மேம்? மேமுக்கு அனுப்புங்க, நாங்க போடுறோம். அத ஒரு நிமிஷம் சார் அனுப்புறேங்க. லீமா மேம் உங்களுக்கு நான் அனுப்பிட்டேன் பாருங்க. லீமா மேம் அனுப்பியிருக்கேன் பாருங்க, உங்களுக்கு அனுப்பிட்டேன். வந்துருச்சு மேம். இந்த ப்ளே பண்ணுங்க. இவங்களோட ஆட்டம் நல்லா தெரியும். அவங்க எப்படி கால் முன்ன பின்ன வைக்கிறாங்கன்னு. இப்ப ரவுண்ட் ஷேப்ல மாறி வந்துருக்காங்க.
அப்படியே ஒருத்தர் ஒருத்தரா ஜாயின் பண்ணி அப்படியே ரவுண்ட் ஷேப்புக்கு வருங்க. இது சரியா வரலைங்களே. சரியா வரல மேம். வரலைங்களா? இல்ல அது அந்த அசைவு வந்து பாத்தீங்கன்னா அது தெரியும் கிளியரா. அவங்க ரவுண்ட் ஷேப்பா மாதிரி பெண்களும் ஆண்களும் அதோட வித்தியாசம் அதுல கிளியரா தெரியும். அது வேணா நான் குரூப்ல வேணா உங்களுக்கு அனுப்பி விடுறேன். நீங்க குரூப்ல வேணா அனைவரும் பாக்குறதுனா கூட பாத்துக்கோங்க. அந்த ஆர்ட் அவங்களுக்கு தெரியும். மிக முக்கியமான விஷயம் அவங்க வந்து ஒரு இசைக்கருவி வாசிப்பாங்க. அதாவது போக்காடு அப்படின்ற ஒரு இசைக்கருவி, அது மிக முக்கியமான இசைக்கருவி. அந்த கருவி வந்து இறப்பு சடங்குகள்லையும் வழிபாட்டு சடங்குகள்ல எல்லா சடங்குகளையுமே அந்த கருவியை வந்து அவங்க இசைப்பாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சப்பே கோக்காடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் கூட வெளியில வந்திருக்கு. லட்சுமணன் அப்படின்றவர் வந்து அந்த புத்தகத்தை வந்து அவர் எழுதியிருக்காரு. அந்த புத்தகம் முழுக்க இவர்களுடைய பாடல்களுக்கு ஒரு சிறு விளக்கம் கொடுத்து இருக்கிற ஒரு மிக முக்கியமான புத்தகம் அது. அதுல எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா சங்க இலக்கிய ஒரு சில தலைப்புகளை கொடுத்து அந்த தலைப்புகளுக்கு கீழே அந்த பாடல்கள் எல்லாத்தையும் அவர் வந்து கொடுத்திருப்பாரு. அதுல வந்து அவர்களுடைய தலைவர்கள் பெயர் மூப்பன் அப்படின்றது இருக்கும். எப்படி வந்து மல்லிகார்ஜுனர் வந்து அதாவது மாதேஸ்வரர் வந்து இவங்களுக்கு எப்படி தெய்வமானாரு, அப்படி இவங்க எப்படி கோயம்புத்தூர்ல இருந்து இடம்பெயர்ந்தாங்க அப்படின்றதுக்கான பாடல்கள் சான்றுகள் எல்லாமே அவங்க கொடுத்திருப்பாங்க. அந்த சப்பி கோக்காலு அப்படின்றது அந்த இசைக்கருவியின் பெயர் தான் வந்து அவர் வச்சிருப்பாரு. அது அந்த கோக்காலு அப்படின்ட்டு. அது வந்து இருளர்களோட மிக முக்கியமான இசைக்கருவிகளில் ஒன்று அப்படின்றது மறுக்க இயலாத ஒன்று. இந்த நிகழ்த்துக்கலையின் வழி இவங்களோட வரலாறை அறிய முடியும் அப்படின்றதுதான் உண்மை. வாய்ப்பு தந்ததுக்கு கேரள பல்கலைக்கழகத்திற்கும் லீமா மெட்டினாமாவிற்கும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப நன்றி.